நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேச்ச நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேச்ச நாமத்திலும் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த மாதத்துடைய 4வது வாரத்தில் கூட கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பெரிய தேவன் பாருங்க. கொஞ்சம் கண்களை மூடி அவருடைய பிரசன்னத்திற்கு நேராக நம்முடைய இருதயத்தை திறப்போம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நல்ல எபினேசர் நமக்கு உதவி பண்ணினார். ஒரு போதும் கூட நமக்கு உதவி பண்ண மாட்டேன், நீலாம் எனக்கு வேண்டான்னு அப்படி அப்பா நம்மளை ஒரு முறை கூட சொல்லலை. நமக்கு ஒரு தேவை. வேதம் சொல்லுகிறது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு பதிலளித்தவர், நமக்கும் அவர் பதிலளிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இருக்கிற இடத்துல கண்களை மூடி, அப்பா நல்ல எபினேசராக இருந்து நல்ல உதவிகளை எங்களுக்கு செய்தி நாங்கள் உயர்த்துவோம். அவருடைய நாமம் நம்மத்திலே பெரியதாய் உயர்த்தப்படுவதாக. எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லுவோம், எபினேசரே எபினேசரே உதவி நீரே, ஆராதனை உமக்கே. எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் சொல்லும், மாறும் தூய, மாறும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. மாறும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை
மீண்டும் சொல்லுவோம். எல்ரோயி என்னை கண்டீரே, எல்ரோயி என்னை கண்டீரே, ஆராதனை உமக்கே. யெகோவா ரஃபா சுகம் தந்தீரே, ஆராதனை. இப்ப கையை உயர்த்தி சொல்லுவோம். துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே, துதிகளின் நடுவில் வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடும். Holy Spirit of God, தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடும். இன்னும் சொல்லுவோம். ஆரும் தூயவரே, ஆரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லும். ஆராதனை, ஆராதனை உமக்கே. ரபலய மஷந்தரஸ், ஆராதனை உமக்கே. ஏசையா, ஆராதனை மல்கமலருஸ், ஆராதனை. சிங்ககை வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, உயர்த்துங்க. நல்ல வாயை திறந்து உயர்த்துங்க. தேவாவியானவரே, ஆராதனை. சிங்கையின் ஆராதனை, ஆராதனை உமக்கே, உமக்கே, உமக்கே. ஆராதனை உமக்கே. இயேசையா, ஆராதனை. ரீபலமலரவ ஷேலமயஸ், ஆராதனை. மீண்டும் சொல்லுவோம். ஆரும் தூயவரே, வாரும் தூய ஆவியே, துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய மல்கபந்தல ஷேலவலயலே, துதிகளை ஏற்றிடும். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஏசையா, ஏசையா, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
mandro katroli markendrostal pratinistal stukatas அலௌகஃபாதி சபைடூஸ் வானாதி வானங்களுக்கு மேலாயிருக்கிறது. லப்ராச்சானா லஸ்டூஸ் மேஸ்டகட்டூஸ் நீர் ஒருவரே கர்த்தர் என்று சொல்லுகிறோம். லூச்சாலா பிரதினிஷ்டல் கமாண்டலஸ் திபகட்டூஸ் தூதர்களிலும் அதிகாரமுடையவர் காலிஸ் பெட்ராலஸ் ராகட்டு மைஸ்டல் ஃபூஸ் பஹைஸ்டோஸ் ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நாங்கள் உயர்த்துகிறோம். Thanks for your wonderful presence. இந்த பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கூட பேசும் கேட்கிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இடையில காணாமல் போகிற இவா கூட போயிட்டு வரேன்னு தெரியல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் நல்ல வாழ்த்துக்களையும் அன்பின் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம் கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளோ மகிமையான பிரசங்கம், பிரசன்ஸ் பார்த்தீங்களா? மாறும் தூய ஆவியே. நான் ரீசெண்ட் டைமில் ஆராதனையை ரொம்ப கனப்படுத்துகிறேன். எனக்கு முந்தைய நான் ஜெபத்தை ரொம்ப முக்கியத்துவம் படுத்தினேன். ஒரு காலத்தில் பைபிள் மட்டும்தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த காலங்களில் எனக்கு ஆண்டவர் சொல்லித்தாரார், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த வர்ஷிப். ஏன்னா பரலோகத்தில் அதான் நடக்குது. தூதர்கள் த காட் லார்ட் அல்மைட்டி யூ ஆர் எ ஹோலி 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 ஹோசன்னா 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 ஹோலி 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 பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஹalleluya. அவர் துதிகளில் வாசம் பண்ணுறார் பாருங்களேன். அப்போ நம்ம மேலே அவர் வாசம் பண்ணோன்னா, நம்ம ஒரு ஆளை தொட்டோன்னே அவனுக்குள்ள ஒரு வல்லமை பாயணும்னா பிரைஸ் துதி. அவர் நாமத்தை சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். துதிக்கும் போது அவர் தங்கி இருக்கிறார். துதிக்க நம்ம சுற்றிலும் ஒரு அட்மாஸ்பியரை கர்த்தர் கிரியேட் பண்ணுகிறார். துதிக்கிறவன் மேடையில் போய் நின்னா மகிமை வெளிப்படு. அது வரைக்கும் மற்றவர்கள் அங்கே ஆராதனை பண்ணுவாங்க, கைத்தட்ட சொல்லுவாங்க, அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் துதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை கர்த்தருக்கும் அவன் எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் பேச ஆரம்பிக்கும் போதே இவள் நேரம் அவனை இவள் நேரம் இவன் கர்த்தர் கனப்படுத்தினான். அந்த மேடையில் நிற்கிற 2 மணி நேரம் கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். வர்ஷிப், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அப்பா நீ நல்லவர், நீர் வல்லவர். நீங்கள் ஃபாதர் பெர்க்மன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்களை குறை சொல்லலை. அவங்கள்ட்ட நீங்கள் வேடை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடே இருக்காது. அவங்க பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த மனுஷன் மேடையில் ஏறினோடனே ஒரு ஜாய்ஃபுல் ப்ரெசன்ஸ் இல்லை, ஒரு ஆனந்த மகிமை அந்த இடத்தையும் மூடிடும். காரணம் என்னன்னு கேட்டால், அவரை நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜீசஸ் ஜீசஸ். நீங்கள் பெர்க்மன்ஸ் ஐயா கூட போய் பக்கத்தில் பின் ஃபோட்டோ எடுக்க போனாலும் ஜீசஸ் சொல்லுப்பா, ஜீசஸ் சொல்லுப்பா, ஜீசஸ் ஜீசஸ். அந்த நாமத்தை, அந்த ராஜாவுடைய நாமத்தை உயர்த்திக்கிட்டே இருக்க என்ன ஆகுதுன்னா, அவங்க பாட்டு அவங்களுடைய வயது இன்னைக்கு ரொம்ப காலங்கள் தவறுகிறது. ரொம்ப காலம் மாறிட்டு மூத்த பழுத்த ஊழியக்காரில் ஒரு ஆள் இப்போ பெர்க்மன்ஸ் ஐயா தான். ஆனால் அவருடைய பாடலை இன்றைக்கும் பாடுனா அந்த வானம் திறக்கப்படுது, அந்த மகிமை இறங்கி வருது. ஏன்னு கேட்டால் எழுதினர் யார் தெரியுமா? அந்த தேவ மனுஷன். துதிக்க 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 ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகுது. துதிக்க 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 நம்ம பஸ்ஸில் ஏறினாலே பஸ்ஸில் எல்லாமே மாறிடும் பாருங்க. அட்மாஸ்பியர் சேஞ்ச் கர்த்தர் நமக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். கடந்த வாரம் நாம் தியானித்தோம், தேவன் மனிதனோடு பேசின வழிகள். சொல்லுங்க, தேவன் மனிதனோடு பேசுகிற வழி. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனம் 1-2 திருப்பிக் கொள்ளலாம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கால் ஊன்றி நில், நான் உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோடு பேசும்போது ஆவி எனக்குள் புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். நல்ல வார்த்தைகள் நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். போன வாரம் நம்ம தியானித்தோம், கர்த்தர் ஒரு மனுஷனோடு எப்படி பேசுவார்? டைரக்டாக பேசுவார், நேரடியாக பேசுவார். சொல்லுங்க, நேரடியாக பேசுவார். மோசே கூட நேரடியாக பேசினார், சாமுவேல் கூட நேரடியாக பேசினார். சவுல், அதாவது கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பவுலை நேரடியாக பேசினார்.
பிலிப்பு கிட்ட நேரடியாக பேசினார். எல்லா தேவ மனிதர்களும் நேரடியாக பேசினார். போன வாரத்தில் ஆண்டவர் நம்ம கூட பேசின நல்ல வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால், தேவ சத்தத்தை கேட்டவர்களும் தேவ சத்தத்தை கேட்டு பழகினவர்களும் தேசத்தால் அறியப்பட்டவர்களாயிருந்தார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் கர்த்தர் பேசுகிற சத்தத்தை கேட்கிறவர்களாக இருந்தால் நம்மை தேசங்கள் அறிந்திருக்கும். அது சின்ன பையன் அந்த சாமுவேலை பாருங்க, சின்ன பையன். ஆனால் வேதம் சொல்லுகிறது தான் முதல் பெயர் சபா வரைக்கும் சாமுவேல் தீர்க்கதரிசின்னு அறிந்தார்கள். காரணம் என்னன்னு கேட்டால், சத்தத்தை கேட்டவனாயிருந்தான். சத்தத்தை கேட்ட மோசேதான் 35 லட்சம் ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தார். அப்போ யாரை கர்த்தர் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்குள்ளே கொண்டு வருவார்? யாருடைய நாமத்தை வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் அவன் மோசே பிரபலமாய் மாறும்பொழுது அவனுக்கு 80 வயதிற்கு மேலே. ஆனால் சாமுவேல் அப்படி அல்ல. அவன் இளம் வயதிலே அவன் தீர்க்கதரிசி என்று அறியப்பட்டான். காரணம் என்ன கேட்டால், அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தவன். அல்லேலூயா. அப்போ முதலாவது வாரத்தில் நம்ம தியானித்தோம், கர்த்தர் ஒரு பிள்ளையோடு எப்படி பேசுவார்னா டைரக்டாக சத்தத்தில் பேசுவார். இந்த வாரத்தில் நம்ம தியானிப்போம், ரெண்டாவது கர்த்தர் ஒரு மனுஷன் கூட எப்படி பேசுவார் அப்படின்னு கேட்டால் சொல்லுங்க, இயற்கையின் மூலமாய் பேசுவார். சொல்லுங்க, இயற்கையின் மூலமாய். சத்தமாக சொல்லுங்களேன், இயற்கையின் மூலமாய். எழுதி வச்சுக்கோங்க. எழுதுகிறது நம்முடைய இருதயத்தில் அது பதியும். நீங்களும் அநேகருக்கு இதை சொல்லிக் கொடுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். திருப்பிக் கொள்ளலாம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனம் 6 முதல் 11 வரை வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோனா 4 6 முதல் 11. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிடுச்சு. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையிலே படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே செத்து, அதாவது எப்படின்னா தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதா என்றார். அதற்கு அவன், நான் மரண பரிந்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் அப்படிங்கிறான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்து ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமனுக்குக்காய் பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷர் அநேக மிருக ஜீவனும் இருக்கிற மகா நகரமாகிய நினைவைக்காய் நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இப்போ யோனா கிட்ட பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆமணக்கு செடி மூலமா பேசுகிறார். ரெண்டாவது மீனை வச்சு யோனா கூட கர்த்தர் பேசுகிறார். பெருங்காற்றை வைத்து பேசுகிறார். அப்போ யோனா கிட்ட வேதாகமத்தில் நீங்கள் யோனா 1வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தம் அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. இப்போ கர்த்தர் யோனா கிட்ட எப்படி பேசுகிறார்? டைரக்டாக பேசுகிறார். ரெண்டாவது வேதம் சொல்கிறது, யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். இப்போ அவன் எதில் ஏறான்? தமஸ்குக்கு ஸ்தோத்திரம், நினிவேக்கு போகிற கப்பலை விட்டுட்டு தமஸ்குக்கு போகிற கப்பல் ஏறான். இப்போ கர்த்தர் யோனா கிட்ட எப்படி பேசுகிறார்? பெருங்காற்றின் மூலமாக பேசுகிறார். யோனா கீழ்ப்படியல. ஆமென், ஸ்தோத்திரம். பெரிய கொந்தளிப்பினால் பேசுகிறார். யோனா கீழ்ப்படியல. மூணாவது யோனா கிட்ட கர்த்தர் எதில் பேசுகிறார்? மீனின் வயிற்றில் மீன் மூலமாக பேசுகிறார். அப்போ அடுத்து யோனா கிட்ட கர்த்தர் எதில் பேசுகிறார்? ஆமணக்கு செடி மூலமாகவும் ஒரு பூச்சி, முசக்கட்டான் பூச்சி மூலமாக பேசுகிறார். அப்போ நம்முடைய கர்த்தர் நம்ம கூட டைரக்டாக பேசுகிற ஆண்டவர் மாத்திரமல்ல, இயற்கையின் மூலமாய் நம்ம கூட பேசுகிறார். இயற்கை மூலமாய். இப்போ இந்த யோனா தீர்க்க தரிசனத்தை சொல்லிட்டு அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். வெயில் அடிக்குது. உடனே யோனாவுக்கு கர்த்தர் என்ன பண்ற? நிழல் உண்டாகும்படியா ஒரு ஆமணக்கு செடியை ஓங்கி வளர பண்ணினார். ஓங்கி அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டா ஓங்கி அடிச்சுன்னா வேகமா அடிச்சு சொல்லுவாங்கல்ல, ஓங்கி அடிச்சுன்னு வை அப்படிம்பாங்களா, ஓங்கி வேகமா வளர பண்ணுகிறார். இப்போ யோனாவுக்கு அது கொஞ்சம் சந்தோஷம்.
அடுத்த நாளில் வெயில் அடிக்கும் போது ஒரு பூச்சிக்கு, வேதம் பாருங்கன்னா, ஒரு பூச்சியை கட்டளையிட்டா அந்த பூச்சி அதை அரித்து போட்டது, அது காய்ந்து போயிடுச்சு. இப்போ காஞ்சு போன உடனே சூரியன் மேலேருந்து வெப்ப காற்று யோனா மேலே படுது. உடனே சொல்லுகிறான், செத்து போன நாமா இருக்கும். என்ன செத்து போன? இப்போ ஆண்டவர் கேட்குறார், நீ அந்த முட்செடி அந்த ஆமனுக்கு செடியின் மேல் பரிதாபம் இருக்கிறது நல்லதா? நீ ஏன் எரிச்சல் அடைகிறதா? எரிச்சலாக இருப்பதும் நல்லதான்னு கேட்டு சொல்கிறான் கர்த்தருக்கு. ஆமாம், நான் என்ன சாவு வரிந்து எரிச்சலாக இருப்பது நல்லதான். இப்போ என்ன? இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் நீ விதைக்காததுமான ஒரு இரவுலே வந்து ஒரு இரவுலே செத்து போகின அந்த ஆமணக்கு செடியின் மேலே நீ இத்தனை பரிதாபமும் கொண்டிருப்பாய் என்று சொன்னார். 1,20,000 மேலே இருக்கிற ஜனங்கள், மிருக ஜீவனங்கள் கொண்ட மகா நகரமாகிய நினிவேலின் மேல் நான் பரிதாபமாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலதை கர்த்தர் இயற்கை மூலமாய் பேசுவார். அதை நம்ம அறிந்து கொள்ளணும். ஒரு போதகர் இப்படியாக என்று சொன்னார், ஐயா, நான் ஒரு ஊழியத்திற்கு கடந்து கிளம்பி போக வேண்டும். அப்போ என்கிட்ட அந்த நேரத்தில் என் பைக்கு சர்வீஸில் போய் நிற்குது, என்னுடைய காரும் சர்வீஸில் போய் நிற்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? பஸ்ஸில் தான் போகணும். இப்போ ஓங்கி மழை அடிக்கிறது, ஓங்கி மழை. இப்போ மழை அடித்தாலும் பரவாயில்ல, ரெயின் கோட்டு போயிட்டு பெருடான பார்த்தா ஒரு கரண்ட் கம்பி அந்து விழுந்து எங்கள் வீட்டிற்கு முன்பாக வந்து தெருநாய்கள், தண்ணியில் பட்ட தெருநாய்கள்லாம் செத்து போகிறது. அப்போ என்ன அர்த்தம்? கரண்ட் பரவுது. இப்போ நான் அந்த டைமுக்கு நான் ட்ரெயின் ஏற முடியலை. உடனே ஈப்பிலேருந்து வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாங்க, தண்ணி சரியாயிட்டு நான் எல்லாரும் போய் நடக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு மிகுந்த வருத்தம், ஐயா என்னால் போக முடியல அப்படின்னு. சரி இப்போ ஏன் கவலைப்படுறீங்க கேட்டால், அவர் அடுத்து சொன்ன காரியம், இடையில ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா ஐயா, அந்த ட்ரெயினில் தான் நானும் ஏறி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். இடையில கூட ரீசெண்டாக நம்ம பார்த்தோமே, ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகி அநேக ஜனங்கள் மரித்து போனார்கள். அவர் சொன்னால் அந்த ட்ரெயினில் நான் இருந்திருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இயற்கை மூலமாய் கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். இயற்கை மூலமாய் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நேரடியாகவும் பேசுவார், பூச்சியை வைத்தும் பேசுவார், செடியை வைத்தும் பேசுவார், சூரியனிலிருந்து வருகிற வெப்ப காற்றை வைத்தும் பேசுவார், கடலுக்குள் இருக்கிற மீனை வைத்தும் பேசுவார், பெரும் காற்றை வைத்தும் பேசுவார், கடலில் வருகிற பெரிய அலைகளை வைத்து நம்மகிட்ட பேசுவார். பேசுவதற்கு நம்மக்கிட்ட திராணி இருக்கணும், பேசுகிறத கேட்க நமக்கு பெரிய திராணி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் அந்த 5வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அவர் ஆபிரகாமை அவனை வெளியே அழைத்து நீர் வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்னால் உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாகவே இருக்கும் என்று சொன்னார். நட்சத்திரத்து மூலமா கர்த்தர் அவனுக்கு பேசுகிறார். சிஸ்டர், பிள்ளை செத்து போச்சு அப்படின்னா கூட அடுத்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளலாம். இவனுக்கு கற்பமே செத்து போயிட்டு, சாராளுக்கு பிள்ளை செத்து போயிட்டு அடுத்த பிள்ளைக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் சார், ஓகே. கற்பம் செத்து போயிட்டு இப்ப பிள்ளை தங்காது, கற்பம் வீக் ஆயிட்டு. இப்போ ஆண்டவர் கூப்பிடுகிறார். வேதம் சொல்லி சாராளோ நகைத்தாள், சிரிக்கிறாள். எப்படி முடியும்? இப்ப வெளியே கூப்பிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தா என்ன தெரியுது? நட்சத்திரம் தெரியுது. ஏசப்பா என்னப்பா 1 2 3 என்ன முடியல, இவ்வனமாக உன் சந்ததி பெருகும். அடுத்து கூப்பிடுறார், மண்ணை பாரு, மண்ணை எத்தனை மண் இருக்கு, என்ன முடியுமா? கடற்கரை மண் இல்லை, இப்படியாக தான் உன்னை நான் பெருக்குவேன் அப்படிங்கிறார். அப்போ ஒன்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கூட கர்த்தர் எப்படியாகிலும் பேச ஆயத்தம். இயற்கை மூலமா கூட பேச ஆயத்தம். எல்லாம் வச்சிருக்கும் கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். இயற்கை மூலமா பேச கர்த்தர் ஆயத்தம். நான் ஊழியம் பண்ணி ஊழியத்தை துவங்கின காலத்தில் அந்த ஊழியம் பண்ண போயிருந்த ஸ்தாபனத்தில் அவன் பெரிய பெரிய கம்பிகளை வைத்து காங்கிரீட் போட்டுட்டு இருந்தாங்க, போட்டு வச்சிருக்கிறாங்க. நான் ஏதோ ஒரு காரியத்துக்கு நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ ஜெபிக்கும் போது
திடீர்னு வந்து ஒரு நாய் வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுருது. நான் உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து என்னாச்சுன்னு தெரியல, இப்படி நாய் சத்தம் போடுறது. வெளியே வந்து நான் பார்க்கும் பொழுது, நான் அந்த நாயை வெளியே வந்து பார்க்கும், நாய் அமைதியாக மாறிட்டு. சரி, நம்ம திருப்பி ஜெபிக்க போவோங்கிற இடத்துல நான் இன்னும் இடத்துல வைத்திருந்த அந்த காங்கிரீட் கம்பி பொத்துன்னு கீழே கலண்டு விழுந்தது. அப்போது நான் இப்போ பிரசங்கிக்கும் போது நான் அதை யோசிக்கிறேன், எனக்கு யோசனை ஆவியானவர் தருகிறார். அப்போது அந்த நாயை கொலைக்க வச்சு என்ன வெளியே வர வச்சுட்டான். ஒருவேளை அந்த நாயை கொலைக்காட்டில் ஜோம்னு இருப்பேன், அந்த கம்பி ஒரு 50-60 கிலோவாவது இருக்கும், மண்டையில் விழுந்தால் என்ன ஆகிருக்கும்? நீங்கள் ஊழியமே பண்ணியிருக்க முடியாது, பைத்தியம் பிடிச்சி செத்துருப்பேன். நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய கர்த்தர் எந்த சூழ்நிலையும் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கிறார். டைரக்டாக பேசுவார், சொப்பனத்தின் மூலமாக பேசுவார், இயற்கையின் மூலமாக பேசுகிறார். அப்போ நீங்கள் இயற்கையை கூட நீங்கள் அற்பமாக எண்ணக்கூடாது. பாருங்களேன், இயற்கையை கூட நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அற்பமாய் எண்ணக்கூடாது. கர்த்தர் சொன்ன உடனே எல்லா மீனும் எதை தேடி வந்தது? பேதுருடைய வலையை தேடி வந்தது. அப்போ நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் இயற்கையை பயன்படுத்துகிறார். தீர்க்கதரிசி மதிக்கேடனாய் மாறிட்டான். தீர்க்கதரிசி இப்போ கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது கழுதை என்ன பண்ணுது? ப்ராஃபஸி பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். கழுதை தீர்க்க தரிசனம் முறைக்குது. அப்போ என் கூட கர்த்தர் எந்த சிச்சுவேஷன்லையும் எதை பயன்படுத்தியும் என்கிட்ட பேச அவர் ஆயத்தம். இயற்கையை கவனித்தால் அது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கும். எப்படியாவது அந்த செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அப்போ அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இயற்கை மூலமாய் நம்மோடு பேசுகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் காதுல தான் கேட்கணும் பிரதர், அப்படி இல்லை. உங்களுடைய எப்படியாவது அவர் பேசிக்கிட்டு இருப்பார். வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஆரம்பிச்சு பாருங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் தலையெழுத்தை மாற்றுவார், உங்கள் ஊழியத்தை பிரட்டி போற்றுவார், ஓட வைப்பார், ஓய்வில்லாமல் ஓட வைப்பார், வளர வைப்பார், கேதுரு மரத்தை போல வளர வைப்பார், தகர்த்தெறிய வைப்பார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொண்டு தடைகளை தகர்க்கெறிய வைப்பார், பறக்க வைப்பார், கழுகின் சட்டைகளை குறித்து உயர பறக்க வைப்பார், பாதுகாப்பார். கோழிகளின் சட்டைகளை கீழே உன்னை கோழிகள் பாதுகாப்பது போல உன்னை பாதுகாப்பார். சத்தத்தை கீழ்ப்படியும் போது இருக்கிற இடத்துல கண்களை மூடி என்னுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். நல்ல பிதாவே, இந்த மாதங்கள் நாங்கள் நம்முடைய சத்தத்தை எப்படிலாம் பேசுகிறீர்கள் என்று நாங்கள் தியானிக்கிறோம். போன வாரம் நாங்கள் தியானித்தோம், டைரக்டாக ஸ்பீச் பண்ணுகிறேன். இப்போ நீங்கள் இயற்கையை பயன்படுத்துகிறீர். நட்சத்திரம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, கடற்கரையின் மண் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, செங்கடல் உங்க வார்த்தையை சொல்லுகிறது. காக்கா உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறது, கழுதை உம்முடைய வார்த்தையை சொல்லுகிறது, ஆமணக்கு செடி உங்க வார்த்தையை சொல்லுகிறது, சூறை செடி உங்க வார்த்தையை சொல்லுகிறது. தகப்பனே, உங்க பிள்ளைங்க நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இயற்கை மூலமாய் நீர் எங்கள் கூட பேச வேண்டும் என்பதை எங்கள் கூட பேசும். நீர் எப்படி பேசினாலும் அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதா எங்கள் ஸ்பிரிச்சுவல் ஷார்ப்னஸ் அதிகமாய் மாறட்டும், ஆவிக்குரிய தீட்டப்படுதல் அதிகமாய் மாறட்டும். எங்கள் கூட பேசுங்கப்பா. ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அம்மாமார், அக்காமார், தம்பி, தங்கச்சிமார்கள், தகப்பன்மார்கள், ஊழியர்கள் எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தனைகள் மாறட்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் மாறட்டும், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள் மாறட்டும், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகள் மாறட்டும், அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்தரங்க பாவங்கள் மாறட்டும். அந்த அந்தரங்க பாவத்தை ஜெயிக்க முடியலையேன்னு சொல்லி பரிதபிக்கிறவர்கள் அந்த சட்டத்தை கேட்கிறது உண்டு. இயேசுவின் நாமத்தில் அந்தரங்கத்தில் போராடுகிற அந்த விபச்சார ஆவிகள்
ஆவிகள், அந்த இச்சையின் ஆவிகளை கட்டிந்து அப்புறப்படுத்துகிறோம். உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், உங்கள் பிள்ளைகள் கூட இரும், உங்கள் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். விசேஷமாக ஜாஷ்வா டிவிக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதியும். இன்னும் பல லட்சங்களுக்கு, இன்னும் இந்தியா முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் உடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற டிவியாய் மாறுவதாக ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகட்டும். தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். உடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படியாவது என் பிள்ளைக்கு அந்த செய்தியை கொடுத்துடணும்னு ஆசைப்படுறான். அதனால் எதையுமே அற்பமாக எண்ணாதீங்க. கர்த்தர் எப்படியாகிலும் உங்கள் கூட பேசுவார். கர்த்தர் பேசுகிறத புரிந்து கொள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷார்ப்னஸ் நமக்கு வேணும். அதாவது நீங்கள் எஃப்எம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸுக்கு எஃப்எம் தெரிய வாய்ப்பு இல்லை. நீங்கள் இந்த 90 கிட்ஸ் நீங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எம் தெரியும். அந்த எஃப்எம்மில் அந்த ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக வச்சாதான் அந்த 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 அலை கதிர்கள் வந்தால் தான் சத்தம் கேட்கும். அதனால் ஃப்ரீக்குவன்சியை நம்ம சரியாக வச்சுக்கிடுவோம். லைட்டாக ஃப்ரீக்குவன்சி முன்னாடியோ பின்னாடியோ போயிட்டால் கிக்கின்னு இறைய ஆரம்பிச்சிடும். நம்ம சரியாக வைப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்ம கூட பேசுகிறார். அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியலை. நேரடியாக பேசுகிறத புரிந்து கொள்ள முடியலை, இயற்கை மூலமாக பேசுகிறத புரிந்து கொள்ள முடியலை. அடுத்த வாரம் நம்ம நிறைய காரியத்தை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஒரு 7 வகையாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். 2 நம்ம தியானிச்சிருக்கிறோம். அடுத்த மாதம் புதிய மாதத்துலேயும் அந்த 3வது 4வது 5 6 நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி பண்ணுவார். அடுத்த மாதம் நம்ம சந்திக்கிற வரைக்கும் கர்த்தருடைய கிருபை இரக்கம் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற யாவரோடும் இருப்பதாக. கர்த்தருடைய வருகை தாமதித்தால் அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.